சாமி எங்க இருந்து சாமி வரீங்க? இந்த வட்டம் தான் முதல் பயணம். அப்படியா சாமி? ஆமா. எங்க இருந்து வரீங்க? கன்னிச்சாமி கொல்லங்குள்ள இருந்து வரேன். கொல்லங்குள்ள இருந்தா? நேர தெருவா ஏ சாமி பாத யாத்திரை தெருவாவா? தெருவுல போனாதான் பழனி போக முடியும். ஆமா ஆமா ஆமா. தெருவுல போக சாமி எங்க சாமி இருந்தியா? நான் 18 சித்திரத்துல கீழே 19வது சித்திரம் இருந்த வந்தவன். அப்படியா? ஏன் சாமி? என்ன சாமி? பாத யாத்திரை வந்தீங்களா இல்ல பாத யாத்திரையா வந்தீங்களா? இல்ல பாதி ராத்திரில புறப்பட்டு பாத யாத்திரையா போறேன். சரி சாமி. சாமி நல்லா இருக்கா சாமி? ஆமா. நான் இங்க பழனி மலையா? ஆமா சாமி. சந்தோஷம். நாம பூசத்துக்கு போனா கூட்டம் அதிகமா இருக்கும்னு நான் இப்ப நடந்தேன்னா ஒரு வாரத்துல போய் சேர்ந்துருவேன். சரி சரி. பக்தர்கள் பூராமே இங்க திரும்பி வந்துருவாங்க. ஆமா அங்க ஃப்ரீயா போய் இருக்கு. முருகனை போய் ரொம்ப சிறப்பா பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி இருக்கு. என்ன ஒரு ஐடியா? என்னைக்கு நெரிசல்ல போக கூடாது, எனக்கு செட் ஆகாது. ஆமா நான் மாலை ஓட்ட காரணம். ஆமா ஆமா. சாமி போறாரு, ஆசீர்வாதம் வாங்க. திருநீர் கொண்டு வந்திருக்காரா? கொண்டு வந்துருக்கீங்களா? போட்டு விடுங்க சொல்றேன். வாங்க. சிப்ப கழட்டிட்டு போறியா? சாமி இது நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் காட்சி ஆகாத பையல மாதிரியே தெரியுது. இல்ல உண்மைதான் சாமி. உங்களுக்கு 4 கொண்டாட்டி அவன் தலைக்கு 2 கொண்டாட்டி. ஏன் சாமி? சாமி இதான் முதல் வருஷமா சாமி? சாமி ஒரு சந்தேகம். இவருக்கு 4 கொண்டாட்டி, அவருக்கு 2 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி. அப்ப ஏற்கனவே இருக்கிற கொண்டாட்டி என்ன பண்றது? அது சும்மா இருக்க. அது லேஜ் வட கிடக்குது. அதெல்லாம் யாராவது கேட்டாங்களா உங்கள்ட்ட? ஏன் சாமி நீங்க முதல் வருஷம் போறீங்களா? கன்னி சாமி. ஏய் சாமி மலைக்கு போற. ஆண்டவா இந்த என் குஞ்சுகளை நீதான் முருகா. இது ஊரா உங்களோட குஞ்சு. என் குஞ்சு காணிக்க வாங்க மாட்டேன் சாமி. இல்ல நீங்க போய் உங்க சொல்ல அப்புறம் இடையில டீ பீடிக்கு சிகரெட் குடிக்கணுமா இல்லையா? சாமி அந்த பழக்கம்லாம் இல்ல. சாமி அந்த பழக்கம்லாம் இல்ல. நீங்க நான் முருகனாவே வாழ்றேன். நீங்க கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி என்னைய போட்டு சித்திரவடுத்துறீங்க. நான் வாங்கவே மாட்டேன். டேய் சாமி சாமி பேசு. என்னோட ஆசீர்வாதம் இல்லப்பா இருக்குப்பா. கடவுளே என் குஞ்சுக ஊரா நீங்க நல்லா இருக்கணும்யா. நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. ரெட்ட பிள்ளை பிறக்கும். அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளை ரெட்ட பிள்ளை பிறக்கும். இருக்கட்டும் 3 வச்சு வளரு. ஒன்னும் குத்தம் இல்லை. இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன எதுவும் நிதி நெருக்கடி வர அங்க அம்மன் சாமியை கும்பிட்டுருக்கீங்க. சாமி என்ன சாமி பொம்பளை டீலிங்? இல்ல அவங்க எப்போ கோயிலுக்கு போறான்னு கேட்டேன். சாமிட்ட கால வந்து ஆசீர்வாதம். இருங்கப்பா பொசுக்குன்னு காலில் விழுக்கிறாங்கடாப்பா. இருங்கப்பா எந்திரிங்கப்பா. அரோகரா முருகா. வேலை முருகனுக்கு முருகா உள்ள சட்டி ஓடுற முருகா. என்னாச்சு முருகா? இதுல உங்க இப்ப நான் சட்டி போடாம இருந்திருந்தா என் கதி சின்ன குன்றுக்குள்ள என்ன மணியே மணியின் ஒளியே இருக்கு. நீங்க காலில் விழுறீங்கன்னா அடுத்து எல்லாம் பண்ண பாக்குறாங்க. அவர் சாமியார் ஆனது இந்த பொம்பளை பிள்ளைனாலதான். சாமி உங்க வாயில இப்படி எல்லாம் வரக்கூடாது. சாமி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சாமி இருக்கும்போது போயிட்டு இது பண்ணிட்டு முருகன் கோயிலுக்கு ஒரு வாரமா நடந்து வர போறீங்க. இந்த இதுல வேற அறிவு இருக்காயா முத? ஏன் மாலை ஓட்டு போறதுன்னு தெரியுமா? நீ போறப்ப சைஸ பார்த்தா மாலை போட்டு போற மாதிரி தெரியலையே. தொராச்சனே மாலை ஓட்டு போறதே ஒரு காரணம். என்ன காரணம்? முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு என்னன்னு ஒருத்தன் 50,000 கடன் வாங்கிருந்தேன். மாசமான வட்டி கட்ட சொன்னேன். எப்படியாவது கட்டிடணும்டா முருகா. நான் மயிரில் கூட கட்டல. அதுக்கு காசு வாங்கினா வட்டி கட்டணும்ல. ஏன் கட்டல? 50,000 வாங்கியிருந்தேனே. மாசமான வட்டி கட்ட சொன்னானே. கட்டணும்னா நான் கட்டல. ஏன் கட்டல? 50,000 வாங்குனாருல வட்டி பணம் கொடுக்கணும்ல. யாயா கட்டல? அவன் என்ன சொன்னேன்? மாசமான வட்டி கட்டணும் தான் சொன்னேன். ஆமா நான் முன்னாடிதான் மாசமாகலையா. அப்புறம் எப்படி வெண்ண மயத்துக்கு வட்டி கட்டுவேன்? டேய் உனக்கு காசு கொடுத்ததுக்கு அவன் தான் தூக்குல தொங்கணும். எப்ப அந்த ஆளு உயிரோட இருக்கானே செத்துட்டானா? அவன் ஜாகரே மயிர புடுங்கற. எனக்கு என்ன தேவையா? பொண்டாட்டிய மாசமாக்கம்ல நீல எதுக்கு ஆம்பளை போடுற? மாசமானா இல்ல. அதுக்காண்டி உங்க அப்பத்தா அப்ப மாசம் கட்டற சொன்னனா? மாதம் இது மறந்துட்டேன் சாமி. என்ன சாமி? போயிட்டு முருகன் பேர்ல நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா முருகனை நல்லா பார்த்து சாமி கும்பிட்டு நல்ல பொண்ணா அமையணும். நல்லா வேண்டிக்கங்க. நீங்க அடுத்ததே உருவத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன கோரிக்கைக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க முருகனுக்கு போய் அர்ச்சனை பண்ண சொல்லல. நீங்க என்னமோ தட்டு தாம்பளத்தோட இவளை பொண்ணு வாக்குற மாதிரி இவளை எங்களை கட்டி கொடு, நீ நொட்ட பாக்குற அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க உம்மரை குடிக்கிறது எனக்கு நல்லா தெரியுதுடா. நீங்க ரெண்டு பேரும் உம்மரை குடிக்கிறது நல்லா தெரியுது. நாசமா போக குடிச்சிட்டு இருக்கேன். அத பாருங்க. கொல்ல முடி காளியத்தால சொல்லிருக்கேன். எனக்காக வேண்டிட்டு இருக்கேன். உங்களுக்காண்டி தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். மயிரே புடுங்க வேணாம். போய் தலடா சண்டாடா. எருவட்ட முண்டா போடா. கொண்டாடி சொல்லிட்டு வேணாம். போடா. போடா. தீர்த்தச்சரிக்கை ஆம்பளைனா
ஆனா உங்களோட முகரைய பாரு, முகரைய. உங்களோட அவர் 2 பேரும் சூப்பர். அப்படி தாண்டி முத இருக்கு, அப்புறம் போகும்போது புடிச்சு போயிடும். எதாவது எல்லாம் வர வர முருகாவது ஆளி இருக்கா முத? பொம்பளைய பாரு, பொம்பளைய. ஆளு மூஞ்சி முகரக்கிட்ட பாரு. ஒரு கோயிலுக்கு போறாளே எப்படி பய பக்கத்துல இருக்கா முத? நான் கோயிலுக்கு போறேன், நீ என்ன பக்கத்துல நின்னுக்கிட்டு நீ வாட்டுக்கு கட்டிக்கிட்டு ஏறற அவங்க 2 பேரும். ஏய் முடியுது ஏறறே. அதிகமா பேசாத. நீங்க அதிகமா பேசாதீங்க. பொம்பளைக்கு பூரா முடியுது, ஆம்பளைக்கு பூரா முடியலையாக்க. அப்ப ஆம்பளைக்கு முடியும், பொம்பளைக்கு முடியாதுன்றீங்க நீங்க. என்னைக்கு இந்த உலகத்துல ஆம்பளைய மீறி பெண்ணு தலை தூக்க ஓங்கி ஆரம்பிச்சாலோ அதோட அந்த தமிழ்நாடு நாசமா போக முடியும். உண்மையிலே நான் சொல்றேங்க, ஆம்பளை விட பெண்கள் தான் அதிகமான உழைப்பு. ஆத்தாடி மயிர புடுங்கல உழைப்பு. வா உழைப்ப தெரியாது. ஏன்னா அடியே சண்டாளி வீட்ல உனக்கு அம்மில அந்த காலத்துல மிளகா அரைப்பாங்க. அம்மில உரைச்சா உன்கிட்ட இது வலிக்கும்ட்டு எது இடுப்பு வலிக்கும்ட்டு பூரா மிக்ஸில அரைக்கிற. ஆட்டுக்கல்ல போட்டு மாவாட்டினா உன் குறுக்கெலும்பு ஒடிஞ்சு வரணும் போட்டு கிரைண்டர்ல போட்டு புழு புழு நாட்டுற. அடியே டிவியை எந்திரிச்சு சுவிட்சை ஆன் பண்றதுக்கு பதிலா படுத்துக்கிட்டே ரிமோட் எடுத்து புழுக்கு 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 புழுக்குன்னு சேனலா மாத்தி கொள்ற. நீ மாசமா போனவன பிள்ளையும் பெக்க முடியல, ஒரு மயிரும் பெக்க முடியல. ஆஸ்பத்திரிக்கு போனவன அவன் ஆபரேஷன் பண்ணணும், மயிரை புடுங்கணும், 2 லட்சம் ரூபா கொடு, 4 லட்சம் ரூபா கொடுன்னு எங்க தாலியை போட்டு அறுக்கிறேன். ஏங்க அந்த அளவுக்கு பொண்டாட்டிய சொகுசா வைக்கிறது யாரு? யாரு? நீங்க தாங்க. ஏய் நிப்பாட்டியா முத. பொண்டாட்டி சொகுசா இருக்கணுங்கிறதுக்காக நீ சொகுசா உன்னை சொகுசா வைக்க எங்களை ஏறிக்கிட்ட அடிக்க தாண்டா செய்ய. உங்களால முடியல, அப்ப நாங்க தான் ஏறிக்கிட்டு அடிக்கணும். அடேப்பா நீங்க அடிச்சாலும் பொளந்து வரும் பொளந்து. நீங்க வந்து அப்படி நாகரிகமா பேசு. முத பெண்கள் உட்கார்ந்து நாகரிகமா கையடக்கமா பேசுங்க. இந்த பாரு என்னங்க உன்னை வந்து ஓத்தவன் பண்ண பேசுறேனா? உங்களோட மரியாதை திட்டு இல்ல கட்டி பிடிச்சனா? இல்ல கைய பிடிச்சு சொல்றேனா? இல்ல ஏதாவது பேசுறேனா? இல்லையே. எவ்வளவு நாகரிகமா நான் வாட்டுக்கு பாதயாத்திரை போறதுக்கு வரேன், நீ வாட்டுக்கு லம்பாடி சிரிக்க மாதிரி ஏன்ட்ட நீ பேசிட்டு இருக்க? வந்த சைஸ் பாதயாத்திரை போற மாதிரி வரல. பாதயாத்திரை போற ஏதாவது ஏன் சௌரி? ஏன் சௌரி ஏன் இடமே அது? சட்டத்துக்கு பேசாத. ஏய் எதை பிடிக்கிற? வாடி வா விட்டேன்னு வச்சுக்க. அண்ணே துரை என்ன உங்களுக்கா நான் பாக்குறேன். ஏய் இங்க வாரு. உன் ஜாமான் கிட்ட நான் கிட்ட வந்தனா? ஒரு ஆம்பளையோட அனுமதி இல்லாம ஏன் ஜாமானை புடிச்சிட்டு இருக்க? எனக்கு பிடிக்குது. ஓடி என்னன்னு இருக்கியே புடிச்சுக்கறாப்ல விட மாட்டேங்கறாப்ல ஜாமானே. பூரா பாதுகாப்பு இல்லனா அத்துக்கிட்டு கூட போயிருவேன். ஒரு ஹெல்மெட் வாங்கினா மாட்டிக்கவே. ஆத்தாடியா அதுக்கு நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன். பூரா பாதுகாப்பா கவசத்தை வச்சு சொறிக்கிட்டு தெரியும். பொம்பளை பாரு பொம்பளை. என்னங்க மரியாதை பேசுங்க முத. ஏய் ஆம்பளைக்கு மரியாதை கொடு. பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. உனக்கு என்ன மரியாதை கொடுக்க மாட்டேனா? உங்களுக்கு மரியாதை தராம ஏதோ பேசுறேனா? உன்னை கட்டிக்கிட்டு போனா குடும்பம் மயிர விளங்குமா? உங்களை கல்யாணம் பண்ண அந்த குடும்பம் அன்னைக்கே விளங்காதுங்க. உன்னை கட்டிக்கிட்டு போனோம்னா வக்கா மக்கள என்னைக்கு முத வீட்டு வாசல்ல அப்படி கால் எடுத்து வைக்கிறியோ அப்படியே மாமியா செத்துருவா. அடுத்த நாள் வக்கா மக்கள மாமனாரை தூக்கிடுவேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பமே தரிசா போயிடும். நீ உடனே புருஷனை தனி கொடுத்துன வாங்க இல்லைன்னா மயிரை புடுங்க நான் இருக்க மாட்டேன் அப்பே வீட்டுக்கு போறேன்னு போயிருவேன். அப்படி எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுன்னா எனக்கு புருஷனா வரணும்னா எனக்கு தன்ராஜ் மட்டும்தான். கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்குள்ள கால தூக்கி வைக்கிறோனோ பேக்கு உள்ள போயிடாம கவுட்டுக்குள்ள அதோட போச்சு. போக முடியும். நீ நினைக்கிறதாங்க தப்பு. ஒரு பெண்கள் நினைச்சோம்னா ஒரு குடும்பத்தை நல்ல வழியிலும் கொண்டு போக முடியும். ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு தரமட்டமாக்கவே எங்க கையில மட்டும்தான் முடியும். நீங்க ஆம்பளை இப்ப தொர்ராஜன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், மணியன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கேட்பாங்க ஏப்பா தன்ராஜ் உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துறாப்ல, என்ன செய்யறாப்ல, இல்ல தண்ணி தவளு போட்டு வந்தது உன்னை எதாவது போட்டு எதாவது அடிக்கிறாப்லன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், நம்ம புருஷன் கௌரவம் வெளியில வந்துடக்கூடாங்க இருக்கா. என் புருஷன் தன்ராஜ் என்னையா சூப்பரியா நல்லபடியா பாத்துக்கிறாப்லையா, அவர் மாதிரி வாங்கி போட முடியாதியா, அவர் மாதிரி சம்பாரிச்சு போட முடியாதியா அப்படின்னு சொல்லி உங்க மான முறையெல்லாம் வெளியில விட அளவுக்கு நாங்க தான் பாத்துக்கிறோம் தெரியுமா. அப்ப ஒரு பெண்ணு நாங்க நினைச்சோம்னா ஒரு குடும்பத்தை ஆக்கவும் முடியும், தர மட்டுமா அழிக்கவும் முடியும். என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசாத. என்ன பெண்ணு நீ நினைச்சா ஒரு குடும்பத்தை ஆக்க முடியும் அழிக்க முடியும் நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ வந்து பிள்ளை பத்து எங்களுக்கு வந்து அப்படியே பெரிய பாராட்டி சீராட்டி நீ இதை பண்ண போற. அப்ப தண்டாடி தச்சிருக்கி பொய்யா புடுகுற. பக்கத்து வீட்டுக்காரி புருஷன் எவனாவது 4 நெக்லஸ் வாங்கி கொடுத்தா என்னைய போட்டு நீ தொல்லைப்படுத்துற. அவளுக்கு மட்டும் அவன் 4 செயின் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ என்னையும் கல்யாணம் நீங்கள் என்னைய கட்டிக்கிட்டு வந்து இதுவரை என்ன மைத்த செஞ்சீங்க அடா லூசு முண்டை அப்படின்னு ராத்திரி படுக்கும்போது குண்டியை திருப்பி படுத்துக்கிறேன். ஆம்பளை அவன் வக்கா மக்களை பொண்டாட்டி வக்கா மக்களை சரி பண்ண முடியல அப்படின்ட்டு எவன்டையாவது வட்டிக்கு வச்சுக்கு வாங்கி அவன் கடைசியில் லோ போட்டு லீ போட்டு சாக வேண்டியதா இருக்கு. அது என்ன லோ அது சாட்டா சொல்றது லோ லோனு லீ லீனு பட்டு சாக வேண்டியதா இருக்கு. அப்ப அவன ஆம்பளை தானே இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டிங்கிறவர் யாரு தெரியுமா, ஒரு புருஷனோட வரவு செலவுக்கு தகுந்தபடி கச்சிதமா அந்த குடும்பத்தை நச்சுன்னு கொண்டு வராரு அவன் தாண்டி பொண்டாட்டி. நீ ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு அகலமா தண்டி செல்ல எடுத்துக்கிட்டு மீஷோ பிளிப்கார்ட் அமேசான் பூளுன்னு ஆர்டர் பண்ணி இருக்கிறத பூரா கவுண்டுக்குள்ள குமிச்சனா அந்த குடும்பம் மயிரோ கூட விளங்காதடி. ஏங்க இந்த அளவுக்கு செல்லி உங்களுக்கு யாரே செல்லி எதுக்கு வாங்கி தர சொல்றா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க வேலைக்கு போறீங்கல அதே மாதிரி நீ வேலைக்கு போறீன்னு சொல்லு கட்டன பொண்டாட்டியே சொல்லி வேலைக்கு போக சொல்லு. பொண்டாட்டிக்கு இவ்வளவு பெருசுல வாங்கி தரது இவ்வளவு அகலத்துல அப்புறம் அவன் செல்ல போட்டு நோண்டாம தள்ளாம
போய் என்ன பண்ணுவா அடியே 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 பீத்தச்சிருக்கி அடியே உனக்கு பட்டன் செல்லு வாங்கி கொடுத்தோம்னா இருடி டேய் இருடி இருடி ஏய் இருடி இருடி ஒட்டி போய் கிடக்குடி குளிருக்கு பேசாம இருடி ஏய் உனக்கு பட்டன் இருடி பட்டன் செல்லு வாங்கி கொடுத்தா உனக்கு பத்தாதுன்ட்டு நீங்க மட்டும் நல்ல அகலமா வச்சிருக்கீங்க பட்டன் செல் வாங்கி கொடுக்குறீங்க வச்சிருக்கீங்க போங்க எனக்கு பட்டன் செல் வேணாம் நீங்க எனக்கு என்ன ஆண்ட்ராய்டு மொபைல் நல்ல வீடியோ கால் பண்ற மாதிரி வாங்கி கொடுங்க எங்க அம்மா அப்பாட்ட பேசணும் என் தங்கச்சி கிட்ட பேசணும் அப்படின்னு வாங்கி கொடுத்தா தாண்டி புருஷனுக்கு சோறு வர்ற இல்லைன்னா அக்கா மக்களை குருண மரத்தை வச்சு கூட புருஷனை கொண்டு விடுவோம் என்ன நீ பேசுற கட்டுன பொண்டாட்டிக்கு என்னென்ன தேவை அனைத்து செய்யறத என்ன அதிகமா பேசாத பேசி என்னடி இதே கொஞ்சம் உருகுற அப்படினாது கொஞ்சம் வீரா பாரு வெட்டுப்படியம் பட்டு என்ன என்னன்ற தண்டராஜன் என்ன பயமா அக்கா மக்களை உங்களுக்கு அப்படியே குண்டி 450 கிலோல இருக்கு ஹலோ ப்ளீஸ் எதை வேணாலும் பத்தி பேசுங்க டிக்கியை 10 மணி பேசாதீங்க ஆமா ஆமா ஓம்பு குண்டியை வச்சு அப்படியே சூடத்தை காட்டி இப்படியே இதுதான் பிரச்சனை இல்லாத டிக்கி டேபிள்ல தூக்கி வச்சுக்கலாம் சேர்ல தூக்கி வச்சுக்கலாம் வாயை பாரு அக்கா மக்களை காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி இருக்கு பாரு வாய் சூத்து ஓட்டு வாயை பாரு கொல்லங்குடி காலி நிக்க பாரு நாய் குட்டியா தெரியுமா ஏப்பா நாய் குட்டியா தெரியுமா அது எப்படி நாய் நன்றி உள்ளது என்ன எப்படி சொல்றீங்க நாய் கிட்ட சவாசம் வச்சுக்கிறாத ஏன் அக்கா மக்களை நாயை பாத்திருக்கியா எப்படி இப்போ வந்துச்சு நான் வந்தோனே ஐயே கார்த்திகை மாதம் முடிஞ்சாலும் தை மாதத்துல இழுத்துக்கிட்டு கிடக்கு என்ன இழுத்துது இது ரோட்ல எவனையும் போக விடுது இல்ல ஒத்த நாய் மட்டும் பொட்ட நாய் வீட்டுல வள காவலுக்கு நாய் தேவையிலே 10 நாய் ஊர்ல உள்ள 10 நாய் ஆம்பளை நாய் இந்த பொட்ட நாய்க்கு தொங்கிட்டு கிடக்கு வெக்கமா இல்ல ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு ரகமா இருக்கும் எப்படி ஒவ்வொரு நாய் சிங்க மாதிரி போல்டா இருக்கும் இன்னும் சில நாய் பாத்துக்க இங்க இருந்து அவள நீல நாக்க 1.5 முழத்துல சீத்து புத்தி சீத்து அப்படின்னு நாக்க வெளியே விட்டு வாணியா சல்வாயா வடிச்சுக்கிட்டே தெரியும் இன்னும் சில நாய் என்னைய மாதிரி ஒரு நாய் வரும் விசிக்கி விசிக்கி நொண்டி நாய் இப்படி வரும் இந்த நொண்டி நாயை மத்த போல்டா இருக்கிற நாய் எல்லாம் அப்படின்னு கடிச்சு கடிச்சு அழுத்திட்டு பத்தன உடனே இந்த நாய் மீன் 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 அப்படின்னு போய் மூளையில இருக்கும் இது நாய் மாதிரி தெரியல அது நாய் அதுக்கு நாயை கூட்டிட்டு வந்து எல்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி கடைசியில நம்ம பூரா பாக்குற ஊரை நினைப்பான் சரி வக்க மக்கள் இந்த சிங்க மாதிரி போல்டா இருக்கிற நாய் தாண்டா சோழியை முடிக்க போது நினைச்சுக்கிட்டு இருப்பான் இந்த நொண்டி நாய் இருந்துச்சு பாரு இந்த நாய் சோழியை முடிச்சுட்டு போயிரு மத்த நாய் எல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும் ஆளை பார்த்து இடம் விடாத குட்டத்தனை வச்சுக்க புருட்டு 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 புருட்டுன்னு நீ சரியான அவளை எப்படா நீ குடுப்பறத நானும் பாத்துட்டு புருட்டு புருட்டு குடுக்குற மாதிரி தெரியல இலிச்சா பேல பாரு இலிச்சா பேருக்கு இன்னைக்கு நீ கிடைச்ச நீ பாரு முகரைய மூச்சு ஏய் சோரத்தை திங்கற சோரத்தை திங்கற இல்ல பிய வச்சிங்கற நீ சோத்து நீ மான கடிச்சிருக்கு மான கடிச்ச அட கேள பேல அடி உடுத்து துணில அடி வாங்கி குடுக்க அடி பூந்துக்கு ஏந்து குடுக்க அடி காராச்சுக்கு அடி மைசூர் பாக்கு மைச்சட்டுக்கார வச்சிருந்தவள அடி சூடமட்டக்கு ஆல்டர்னேட்டிவ்கார வச்சிருந்தவள பேச்சர் எடு வச்சிருக்கு என்னது மைசூர் பாக்குக்கு மைச்சட்டுக்கார என்ன ஒண்ணேங்க காணா அதுக்குன்னு உனக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணிலாம் கொண்டு வர முடியாது ஏதாவது கிடைக்கிறது இல்லையா இருக்கட்டும் ஒரு ஆம்பளைட்ட சர்வசரமா பிடிக்க ஆரம்பிச்சிட்டப்ப என்ன பண்றது எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரே நீங்க தான் உனக்கு நீ என்ன வந்து புடிச்சு அமிக்கிட்டே இருக்க உனக்கும் இல்ல எனக்கும் இல்லன்னு தான் ஓபன் பண்றேன் நம்மள பத்தி நம்மள சொல்லிக்க கூடாது அண்ணே இத சொல்றதுக்கு தான் கூட்டி வந்திருக்கானே சரி உனக்கு எனக்கு சொத்து தரல இல்ல இல்ல வாக்கியார் பச்சண்டே இல்லையே இல்ல குடுக்கலாம் வாங்கலாம் இல்ல என் பொண்டாட்டியா ஏய் வாயை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு 10 தெரியலையே வேணா நான் ஓடிட்டு உன்னை வச்சிருக்கேன் இல்லப்பா இல்ல சாந்திக்கிட்டே இந்த வாகனம் தான் ஆச்சா டேய் சாந்தி அட சொல்றேன் ஆட்டப்படி யாரோ வந்துட்டு இருக்கீங்க உன் பாட்டி பாடி வியாபாரத்தை சொல்லு வந்துறேன் இந்த சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆள என்னங்கறத பார்க்கணும்னே என்ன பார்த்தோம் இந்த வார்த்தை சொல்லிட்டாப்ல ஒரு தெக்கேச வந்தா போலாம் இது தென தைரிக்கு போலாம் இது எல்லாரும் வாங்க போலாம் உனக்கு நான் பறந்த போலாம் எத்தனை பேருக்கு அந்த பாத்தியா ஏகிட்ட இருக்குது குனியா பாத்தியா கை காலக்கமா குடிச்சு விளையாட மாட்டோமா அண்ணே இது செக்கேச வந்தா போலாம்
உள்ள விட முடியுதா முடியலையா? சரி டைட்டா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட். ஹலோ, எனக்காகவும் இங்கு டான்ஸராக நடித்து கொண்டிருக்கும் அனிதா எங்கள் இருவரையும் பாராட்டி, ஆமாம் இந்த பகுதியில் எங்கே சென்றாலும் மதிக்குமரியா உரிய ஆமாம் நாடக கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகவும் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு பாசமிகு அன்பு அப்பா பிள்ளையார்பட்டியை சேர்ந்த சோமு ஆசாரி அப்பா அவர்கள் எனக்கு 101 ரூபாயும் டான்ஸராக நடிக்கும் அனிதா அவர்களுக்கு 101 ரூபாயும் அன்பளிப்படுத்தி பிரமித்துள்ளார்கள். அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னது அப்பா பிள்ளையார்பட்டியை சேர்ந்த இழந்து போலாமா? சாத்தையா நினைவாக குமாரவேல் அவர்கள் யாருக்கு டான்ஸாக நடிக்கும் அனிதா அவர்களுக்கு ரூபாய் 101 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளார்கள். பிள்ளையார்பட்டியை சேர்ந்த என் உடன்பிறப்பு கணேசன் அவர்கள் எனக்கு ரூபாய் 101 அன்பளிப்படுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றிந்த வணக்கம். அதற்கு முன்பதாக நமது சரவணன் அண்ணன் அன்பளிப்பு கொடுத்துருவார். அவர்களுக்கும் நன்றி நன்றிந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னொரு விஷயம் என்னங்கப்பா? இழந்த பழம் வர மாக்கிறியா? ஒரு சின்ன டவுட். என்ன? நீ இழந்த பழம் வர மாக்கிறியே, உன் பழம் நல்லா டெம்பர் மேல குளக்கணும். என் பழம் எப்பவுமே டெம்பர் தான். ஓ, நீனா சொல்லக்கூடாது. இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியறிய? சோதிச்சு அப்புறமாத்தி பார்க்கணும். இருக்கட்டும். உன் பழம் இருக்கே மரத்துல இருந்து இயற்கையா பழுக்குதா இல்ல அரக்காயில பிடிங்கி புகை முட்டி வச்சு பூத்து பூத்து அடிக்கிறாங்க? ஐயோ, பூத்து பூத்து அடிக்கிற கம்பெனி நம்ம கம்பெனி இல்ல, மரத்துல இருந்து இயற்கையாவே பூத்து கொட்டுது. சரி, உன் இழந்த பழத்துல காம்பு இருக்கா? காம்ப கிள்ளுனா பால் வருதா? இன்னும் முயற்சி பண்ணல. இல்ல, காயில வரும் பழத்துல வராது. பழத்துல வரல, சொல்ல தெரியாம சொல்றேன். காயில கிள்ளுனாத்தான் பால் வரும், பழத்துல கிள்ளுனா வராது. இப்படி காம்ப கிள்ளுன்னு சொன்னோன்னு உனக்கு கூசுதுல? ஐயோ, எனக்கு வராதா, நான் ஒரு கன்னி பெண்ணு தானே. செத்துறவெல்லாம் தோணுதுடா. அந்த வேலைக்கு போயிடாதீங்க. போக மாட்டேன், என்ன மைத்துக்கு நான் ஜாகிறேன். சரி, இப்ப உனக்கு எனக்கு ஞாபகம் போட்டு ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நான் மட்டும் இதுல ஏறி, மாமா நாங்க 4 பேர் இதுல ஏறி, நீங்க 4 பேரும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்வதி கிளவிய புடிச்சு ஏறி, அந்த கிளவி உன்னால செத்து போச்சே தெரியுமா மாமா? செத்துட்டாளா லூசு முண்டை? அவுட். இனிமே ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ண போறியே? ஏற்கனவே தெம்பு இல்லாமத்தான் கையா கால பிடிச்சி இருக்குது, நீ மறுபடியும் தக தக உள்பட்டுமா? எசப்பாட்டு படிக்கும் என் சோட்டு பொண்டுகளா, இரவாள தண்டுகளா, மாங்குளத்து கரமேலே மயிலுளத்தும் சின்னவளே, மயிலுளத்தும் சின்னவளே, மேடையிலே நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா? எம்மா கண்ண ஆலமரா, 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 சூப்பர். கூதலுக்கு நச்சுன்னு இருக்கும்டா.
போ போ அனிதா விட்டு இதுல வந்து குலசா எதை கொண்டாந்து இதுக்கு நேரம் காட்டுற என்ன அண்ணே ஏன் தண்டராஜ் நாயை பத்தி பேசுறீங்களே ஒரு விஷயத்துக்கு தான் மனுஷன் நாயா பிறக்கணும்னு ஆசைப்படுவேன் என்ன விஷயத்துக்கு எதுக்கு நன்றி உள்ளதுக்கா நாய் நன்றி உள்ளதுன்னு யாரு சொன்னா என்ன இப்பதான் சொன்னீங்க நீங்க நன்றி உள்ளதுன்னு தான் நான் நன்றி இல்லாதன்னு அதே எப்படி சொல்லுவீங்க இப்ப நீ ஒரு நாய் வளர்க்குற தொர்ராசன் நினைவு வச்சுக்கிறோம் அவங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்கட்டும் வீடை பூட்டி குன்ன குடிக்கி சாமி கும்பிட போயிடுறாரு சரி வீட்டு வாசல்ல நாய் கட்டி கிடக்கு இப்போ ஒரு கலவாணி பையன் வரேன் கலவாணி பையன் வந்து எட்டி பார்க்குறேன் வீட்டு வாசல்ல நாய் கிடக்கு ஒரு பிஸ்கட்டை போட்டோன்னா அந்த நாய் என்னோடது வாழ வாழ ஆட்டுது அப்ப அந்த நாய் நன்றி உள்ள நாயா நன்றி இல்லாத நாயா கலவாணி பையன்ல குலைக்கணும்ல அவன் பிஸ்கட்டை போடணும் உடனே தொர்ராசன்னே நல்லா வளர்த்துருக்காருல அப்புறம் குலைக்காம பிஸ்கட்டுக்கு வாழாட்டுதுன்னா நன்றி இல்லாது நன்றி இல்லாத நாய் தான் அதனாலதான் இப்ப இந்த நாய் எந்திரிச்சு போயிருச்சோ எந்த நாய் ஒரு விஷயம் கடிக்கிற நாய் குலைக்காது ஆமா குலைக்கிற நாய் கடிக்காது ஏன் சொன்னாங்க ஒரே நேரத்துல ரெண்டு வேலையும் பார்க்க முடியாது ஆமா ஒவ்வொரு வேலையை தான் பார்க்க முடியும் அதுவும் உண்மைதான் இப்படிதான் பேசுறதுக்கு நீங்களா எங்கே அந்த டிக்ஷனரி அழகாப்பால இருந்து வரீங்களா கொலசாமி கோவிலுக்கு கூட்டமாக போய் வருவார் அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை அடையமா பண்ண
ஐ லவ் யூ. புடிச்சு ஒண்ணு வேலையை முடிச்சாராப்புல நாக்க வச்சே வேலையை முடிச்சு கொடுத்துட்டா. என்னங்க என்னை பிடிச்சிருக்கா? உண்மையுமே சொல்றேங்க, மனசார சொல்றேங்க. கிட்டவா. என்னைய விட்டுட்டு வேற வெண்டையும் ஜம்ப் பண்ணி போயிருவியா? இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே என் கண்ணுக்கு தெரியலங்க அத்தான். கண்ணகி சிலையை ஏன்டா இடிச்சாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. என்னங்க சொல்றீங்க? கண்ணகியா பிறந்து நிக்கிறவா என் பொச்சு குட்டி. பொச்சு குட்டி அனிதா, என்னங்க நான் எப்படி உன்னைய லவ் பண்றேன் தெரியுமா? எப்படி எல்லாம் லவ் பண்றீங்க? நம்மளுக்கு சோறு ஓட்ட குடும்பமே இந்த உட்காந்துருக்குவார். அக்கா ரொம்ப நன்றிக்கா, சாப்பாடு சூப்பர். நல்ல மீன் இதை திங்கினதுன்னு இல்லை. ஏய் எதை திங்கனே? நன்றி சொல்லு. உண்மையிலே ரொம்ப நன்றிக்கா. அல்ல சூப்பரா சொல்லுவோம். அன்புதான் பெருசு. பரிமாறினாங்க பாருங்க, அதுதாங்க முக்கியமே. நடிகனை சாப்பிட வச்சு நாளைக்கு பூரா அம்மா வீட்டில் போய் நாடகக்காரங்க பூரா எங்கள் வீட்டில் தாண்டி சாப்பிட்டாங்க அப்படின்னு அம்மா வீட்டில் போய் புறணி வச்சக்கூடாது. இவரங்க மேடையிலே பபுனா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கும் அன்பு உடன்பிரவா சகோதரர் சின்ன கலைவாணர். கட்டி சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கரை கட்டி சந்தன வெட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் ரசத்தும் உன்னுடைய நினப்பு என்ன செஞ்சு அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா என்னம்மா என்ன சொன்ன. சக்கரை கட்டி சந்தன வெட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி. ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ